2026 பாப்பீங்க திமுகன்னு ஒரு கட்சி இருந்துதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு வரும். உங்களை ஊதி தள்ளிடுவாங்களோ? என்னது உங்களை ஊதி தள்ளிடுவாங்களோ திமுக? ஏங்க திமுகவை ஊதி தள்ளிடுவோங்கிறத சொல்லிட்டு இருக்க நீங்க. இருந்துதா திமுகங்கிற ஒரு கட்சி இருந்துதாங்கிறதே அடையாளம் தெரியாம இருக்குங்க. அடையாளம் தெரியாம அந்த தமிழ் சொற்கள்ல இருந்தே திமுக எல்லாத்தையும் எடுத்துருவோம். அப்ப நீங்க அந்த காங்காச்சால இருக்கிற அந்த வரிசையிலே தீய தூக்கிடுவீங்க, மூவ தூக்கிடுவீங்க, காவை தூக்கிடுவீங்க. கண்டிப்பா. ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்க கூடாதுன்னு கலைஞர் ஐயா தூக்குனார் தெரியுமா? தமிழ் எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து வேணான்னு சொல்லி தூக்குனாங்க. அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி நாங்க வந்தோம்னா சீரியஸா சொல்றேன், தி மு க இந்த 3 எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்கள்ல இருந்து தூக்கிடுவோம். ஆமா. அப்ப எப்படி சார் நீங்க வந்து இந்த தமிழ் சொற்கள்ல வருகிற இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊர் எடுத்துப்போன்னு வச்சுங்க, திருச்சின்னு இருக்குன்னு வச்சுங்க, தீ எடுத்துட்டா ரிச்சி அப்படின்னு வச்சுப்பீங்களா? ஏங்க என்னங்க மடத்தனமா பழசுங்கிறது பேரே மாத்திருவோங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப பாண்டிச்சேரிங்கிறது சேரிங்கிற விஷயத்தையே நாங்க ரிமூவ் அதாவது தலைவன் ஆட்சிக்கு வந்தா சேரிங்கிற ஒரு வார்த்தை, சேரிங்கிறதெல்லாம் வந்து கீழ்த்தட்டு மக்கள் வாழ்ற ஒரு இடம். அப்படி ஒரு இடமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் புதுச்சேரி அப்படிங்கிற இடையே மாத்திட்டு நாங்க விஜயநகரம்னு வைக்கிறோம். புரியுதுங்களா? விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கட்டமைப்பு மாதிரிதான். இப்ப நீங்க அந்த எழுத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எழுத்துனால இடர்பாடுகள் இருக்கிற நகரங்களோ ஊர்களோ பேர்களோ இருந்ததுன்னா அதை திருத்தி அமைச்சு நாங்க வந்து இப்ப ஒருத்தர் பேரே வச்சுக்கிறாரு அப்படின்னா அவரோட பர்த் சர்டிபிகேட்ல இருந்து நாங்க வந்து டோட்டலா வந்து பேர் மாத்திர சர்டிபிகேட் பண்ணி எல்லாம் டோட்டலா கெசட்ல பேர் மாத்துறது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் அந்த எழுத்துக்கள் இல்லாத கெசட்ல பேரை மாத்திருவோம்.